ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மோஷனையும் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போட்டு பண்ணி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்ககிட்ட ரிமினி ஆப் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கே இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் ஹைட் மெஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மாட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக பிகுத்துவமாக நீங்கள் ஜூம் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகுத்துவமாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கள்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எஸ்பட்டனே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஎன்ஜினே இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே செட் பண்ணால் ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா அனிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் இம்போர்ட் பண்ண ப்ரிஷ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி அப்படி தான் ஷோகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷனை வந்து பண்ண ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நாம் இதில் எடிட் பண்ணலாம். ஸோ இந்த பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ண ஆல்ரெடி ப்ரீஷீட்லேயே இருக்கும். சப்போஸ் நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த இமேஜ் வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ அது வந்து பண்ண நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்க. ஓகே, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டோ கொடுத்து ஸோ இந்த இமேஜ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக அந்த கேமரா ஆப்ஷனுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேமரா ஆப்ஷன் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பிக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஒரு சைஸை மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நேராக ரொட்டேட் பண்ணி 0ல் வச்சு இட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிச்சா. ஜஸ்ட்டு இதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரேட்டில் ஷிஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஒரு வேலையை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் கலரி சேஞ்ச் ஆகிறது தருதா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வந்து பண்ண கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அப்படி நான் பார்த்தா பேக் போய்க்கலாம். அதே மாதிரி தான் பேக்ரவுண்டு பிக் இருக்கா ஜஸ்ட் அது நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஷிஃப்ட்னு எஃபெக்ட் இருப்பார் அதே கிளிக் போயிட்டு இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஆகும். ஜஸ்ட் இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துலாம். ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸே கொடுத்தா ஸோ அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணினா உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி தான் கேப்பாக இருக்கும். ஸோ இதே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம பிக் ஆட் பண்ணாங்க பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த புக் மாதிரி போய்ட்டு அவங்க காப்பி பண்ணதே அதே பாஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்தினா ஜஸ்ட்டு மேலே ஆகிட்டே இருக்கும். அதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டாங்க. ஸோ கரெக்டாக அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கும். நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் இருக்கான்னு செக் பண்ணுங்க கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ வேறு இதில் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினாக்க ஸோ உங்களுக்கு வந்து பண்ண ப்ளஸ் ஆகும். ஸோ இந்த குரூப்பில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துலாமா. ஸோ அதுக்கு நான் ஒன்றுன்ற அந்த குரூப்பை நான் கிளிக் போயிட்டு ஏடி குரூப் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேயர் இருப்பாருங்க. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வேர்ப் இருக்கு பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா டெய்ல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேஸ் கரெக்டாக தெரியலனாக்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே. ஜஸ்ட்டு இப்போ நாம் ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்லேயர் கொடுத்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அதே பாஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட்
போயிட்டு கீழே மார்சல் போயிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தெரியுற மாதிரி கரெக்டாக இதில் வந்து பண்ண செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலம் கொட்டு ஸ்டாரை கொட்டு. ஸோ நீங்கள் வேறு பிக்கு வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குரூப் இருக்குது, அதையும் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் அந்த பிக்கு செலக்ட் போயிட்டு மார்சல் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் தருற மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குரூப் இருக்கா, ஸோ இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துலேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படி மூவ் பண்ணிக்கணும்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ணி அப்படி தான் ஆகும். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபோட்டோ ஸ்டாக் விட்டு நான் எடிட் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் போயிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேஃப் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூவார் போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அப்படியே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே, எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு கல்லையாக இருக்குது. ஜஸ்ட்டு இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குதுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துலேருந்து கிரே கலர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா. ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ஃபஸ்ட்டு கிரே கலரில் மட்டும்தான் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். மீதி இருக்கிறதுல எதுலையுமே எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நம்ம எஃபெக்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கிரே கலர் லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த கீழே 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரே கலரை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அவங்க காப்பி பண்ண எஃபெக்ட் இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த கிரே கலருக்கு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதில் நாம் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர் மட்டும் ஸ்டாக் விட்டு நான் எடிட் பண்ணிட்டு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட நிறைய பிக் இருந்துச்சுனாக்கா அந்த ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இந்த கிரே கலர் நான் கொடுத்துருப்பாரு. இந்த கிரே கலரில் மட்டும் உங்கள்கிட்ட நிறைய பிக்கு இருந்தாலும் சரி, ஒரே பிக்கு இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சேம் பிக்கை தான் இந்த கிரே கலரில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி லாஸ்ட் இதுலேயும் நாம் பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கும் உங்களுக்கு வந்து பழைய ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துலாமா. ஸோ கீழே ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் பாருங்க, அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் கொட்டு ஸ்டாரை கொட்டு ஸோ நான் எடிட் பண்ணிட்டு அது பிக்கு செலக்ட் போயிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ 2 பிக் ஆட் பண்ணுற மாதிரி எம்டியாக கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கனாக்கா இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கு லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணிது அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கெல்ல கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்க புக் மாதிரி வரைக்கும் இந்த பிக் இருக்கான்னு பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி அசைன் பண்ணால் ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அசைன் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தட் லாஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தினாக்கா ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் அந்த வேலண்டைன்ஸ் டேன்ற அந்த பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இந்த இமேஜ் நான் வந்து பார்த்தினாக்கா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடையாச்சா. ஜஸ்ட்டு இது லாஸ்ட் வரைக்கும் நாம் வந்து பார்த்தினாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மார்சல் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஒரு சைஸ் வந்து பண்ண லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இதை வந்து பண்ணால் கீழே வந்து பார்த்தினாக்கா செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே ஒரு லேயருக்கு பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். இப்போ அந்த ஓல்டு லேயரை நாம் டிலீட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுவும் நீங்கள் புல்லு பார்த்துமே உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். புரியலனாக்கா மறுபடியும் போய் பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் 2 விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கணும். இப்படி சப்போஸ் இது ஆஃபில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி இந்த 3D லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. மறக்காமல் இதை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் மறுபடியும்
மறுபடியும் சொல்கிறேன், இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஏன் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பண்ண எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. சப்போஸ் உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தா அதுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா இதை நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து பண்ண எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.